ஒன்றிய அரசின் ரயில் கட்டண உயர்வு நடவடிக்கையை கண்டித்து ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் சங்கு ஊதி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நாடு முழுவதும் இந்திய ரயில்வேனுடைய கட்டணம் நேற்று முதல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் ரயில் பயணம் செய்வோர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் ஒரு நூதனமான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ரயில் கட்டண உயர்வு மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை பலமுறை சொல்லியும் கூட இதுவரை செவி சாய்க்காத தூங்குகின்ற ரயில்வே நிர்வாகத்தை எழுப்புகின்ற வகையிலே சங்கு ஊதி இந்த நூதன போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் முன்னெடுத்தனர். ஈரோடு காளைமாட்டு சிலை அருகே நடைபெற்ற இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தில் ரயில் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டு சங்கு ஊதி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இது மட்டும் இல்லாமல் கோவையிலிருந்து தூத்துக்குடி வரை ஈரோடு வழியாக இயக்கப்பட்டு வந்த ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை சேலம் இடையே இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயிலும் கடந்த கொரோனா காலத்திற்கு பிறகாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதனால் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரயில்களை மீண்டும் இயக்க வேண்டும். அதே போன்று கொடுமுடி ரயில் நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5வது நடைமேடையை ஈரோடு ரயில் நிலையத்தில் அமைக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தினர். அதே போன்று கன்னியாகுமரியிலிருந்து புனே வரை செல்லக்கூடிய ரயிலை மும்பை GST வரை பழைய முறையிலேயே இயக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அடுத்த கட்டமாக ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.